காந்தாரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றாரு. அவர் வர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது பாஜகவுக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துங்க? எங்க எம்ஜிஆருக்கு சினிமா மாயையை, சினிமா கவர்ச்சிய ஓட்டுக்காக திமுக பயன்படுத்தியது. அப்போ எம்ஜிஆரை ஓட்டுக்காக திமுக மேடையில் ஏற்றி பேச சொல்லுவாங்க. அது சினிமாவில் நல்ல ஒரு சண்டை போடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. சினிமாவில் கதாநாயகன் எப்பவுமே ஜெயிச்சிருவான், டைரக்டர் சொல்ற மாதிரி. நிஜத்தில் ஜெயிக்க மாட்டான். அதனால இவர் எது கொடுத்தாலும் ஜெயிச்சிடறாருயா அப்படின்னுக்கிட்டு ஓட்டு போட்டான். சினிமா உண்மைன்னு நம்பி ஓட்டு போட்டான். அந்த ஓட்டுக்காக எம்ஜிஆரை சேர்த்து வச்சது திமுக. இப்போ கருணாநிதியை விடவும் பேர் அதிகமாக வாங்கிட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பேசும்போது கையை தட்டிக்கிட்டு அடுத்தது கருணாநிதி பேசுவார்னா எல்லாரும் எழுப்பி போயிட்டான். அப்படி ஆயிடுச்சு. அதனால கோபம் அடைஞ்ச கருணாநிதி எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. உடனே எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜரை போய் பார்த்தாரு. நான் உங்கள் கட்சியில் வந்துடுறேன்னாரு. அது மாதிரி சினிமா மாயையை வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு நான் தயாராக இல்லை, எனக்கு தேவையில்லை, எங்கள் கட்சிக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னார் அவர் காமராஜர். ஆமாம், சினிமாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களை அப்படியே ஆக்கிடலாம், அப்படியே பெருக்கிடலாம், அப்படியே நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம், எம்ஜிஆர் மாதிரி ஆகிடலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி கிடையாது. அவர் நல்ல மெத்த படித்து ஐஏஎஸ் தேர்வையும் எம்பிஏ தேர்வையும் ஒரே நாளில் எழுதினார், காலையிலையும் மத்தியானமும். ரெண்டுலேயுமே முதல் ரேங்கில் பாஸ் ஆனார். அவ்வளவு மெத்த படிப்பாளராக இருந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி, அரசாங்க சம்பளம். 9 வருஷம் காவல்துறையில் அவர் இருந்தார். 9 வருஷம் காவல்துறையில் பணியாற்றிக்கிட்டு மக்களுக்கு நம்ம சேவை செய்யணுங்கிறதுக்காக அந்த வேலையை விட்டுக்கிட்டு நேரில் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு மக்கள் தலைவர். இதுக்கும் விஜய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. விஜய் அப்படியே சினிமா ரசிகர்களை ஓட்டா மாத்தலான்னு நினைக்கிறாரு. மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் எந்த ரசிகர்களையும் ஓட்டா மாற்றணும் அப்படின்னு எல்லாம் அவர் நினச்சிக்கிட்டு வரல. அவர் அப்படி வரல. அவரே நாம் நேர்மையாக காவல்துறையில் பணியாற்றணும், இதே நேர்மையாக அரசியலில் பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்யலான்னு வந்து ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். இவர் படித்த மேதை, அவர் வேற, அது வேற, இது வேற. அது நீங்க என்ன கேட்டீங்க? அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் போட்டியா விஜய் அது எப்படி போட்டி ஆக முடியும் அப்படின்னு. போட்டினா இப்போ பள்ளிக்கூடத்துல காம்படிஷன் நடத்துவாங்க. 10 வயசுக்கு உட்பட்ட பையன் தான் இன்னொரு 10 வயசுக்கு உட்பட்ட பையனுக்கு போட்டியா இருக்க முடியும். புரியுதா? அப்படிதான் போட்டி நடத்துவாங்க. கேட்டகரி வைப்பாங்கல்ல, கேட்டகரி வைப்பாங்க. அதான் கேட்டகரி வயசு தான் போட்டி. அது எப்படி அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி ஆகும்? அது வேற குவாலிட்டி, இது வேற குவாலிட்டி. ரெண்டு எப்படி போட்டி ஆகும்? அப்படியெல்லாம் போட்டி ஆகாது. அதாவது ஆகவே ஆகாது. அவர் ஒரு மேடையில் போய் நின்றுட்டு அந்த மாணவர்களுக்கு ஏதோ பிரைஸ் கொடுத்தாரு. பிரைஸ் கொடுக்கும்போது சொன்னாரு, இந்த நீட்டு ஏழை மாணவர்களுக்கெல்லாம் கெடுதலா இருக்குது, இந்த நீட்டு வேண்டாங்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்க இருந்த மாணவிகள் எல்லாம், ஐயா என்ன நீங்க சொல்றீங்க, நீட்டு வேண்டாங்கிறீங்களா, என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பரிசை வாங்கிக்கிட்டு, பரிசு வாங்குறதுன்னு கூப்பிட்டாரு ஸ்டூடெண்ட. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன சொன்னாரு, நீட்டு வேண்டாம், நீட்டு மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாரு. ஏழை எளிய மாணவர்கள்லாம், குடிசை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நான் நீட்டில் பாஸ் ஆகிட்டேன், டாக்டர் ஆக போறேன்னுட்டு மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா டிவிலையும் அதான் போட்டுட்டு இருக்காங்க இப்போ. ஆனா இந்த மருத்துவ கல்லூரிகளை நடத்துறது திமுக காரன், பிரைவேட் கல்லூரிய. அதுல ஒரு மாணவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சான் அவன். இப்போ நீட்டுங்கிறது வெறுமனே தேர்தல் மட்டும் கிடையாது. நீட்டு சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கட்டணம் இவ்வளவுதான் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. 2 விஷயம் அதுல சொல்லியிருக்கு. ஒண்ணு, இந்த நீட்டுல பாஸ் ஆகிறவங்களை தான் நீங்க சேர்த்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, இவங்க கிட்ட நீங்க இந்த அளவுல தான் கட்டணம் வாங்கணும். 1 லட்சம் 1.5 லட்சம்.
இதுக்கு மேல வாங்கக்கூடாது. இப்படி 2 பாயிண்ட் நீட்ல இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு பாயிண்ட மட்டும் தான் பாக்குறோம், 2வது பாயிண்ட பாக்குறது இல்ல. இப்ப நீட்டுல பாஸ் ஆகின குழந்தை கூலி தொழிலாளியினுடைய குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை அந்த நீட்டு பயிற்சியில படிப்புல சேர்ந்து பீஸ் கட்டி டாக்டர் ஆக முடியுது. அது கவர்மெண்ட்னா 30,000 ரூபாய், 35,000 ரூபாய், 25,000 ரூபாய் அப்படிதான் பீஸ். அது பிரைவேட் காலேஜ்ல அந்த நீட்டு மூலமா போறதா இருந்தா 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் அவ்வளவுதான் பீஸ். அதனால அவங்களால ஆக முடியுது. அப்ப நீட்டுல பீஸ் குறைவு, அது முக்கியம். நீட்டுங்கிறது வெறுமனே படிப்பு சம்பந்தப்பட்டது இல்ல, காசு சம்பந்தப்பட்டதும் கூட. அதனால திமுக காரன் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்தான், ஒரு குழந்தைய அவன் சீட்டு கொடுத்தாங்கன்னா 50 லட்சம் 80 லட்சம் 1 கோடி, முட்டாளா இருந்தா கூட சீட்டு கொடுத்துருவான், 1 கோடி ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவான். இப்படிதான் இருந்தது நீட்டுக்கு முன்னாடி. அவனும் தான் ஒரு டெஸ்ட் வைப்பான். அவங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருந்தது. அவங்க டெஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவன் நீட்டை அவன் பண்ணான், நீ பண்ற நீட்டா நாங்க பண்ணப்படாதா? நம்ம அவன் பண்ற நீட்டுல 1 கோடி ரூபாய் கட்டணும், 80 லட்சம் ரூபாய் கட்டணும். ஆனா அரசாங்கம் பண்ற நீட்டுல 35,000 ரூபாய் கட்டினா போதும். இது மக்களுக்கு சாதகமானது. இப்படி ஏழைகளுக்கு சாதகமான நீட்ட அந்த விஜய் என்ன சொன்னாருன்னா, நீட்டு ஏழைகளுக்கு எதிராக இருக்குன்னாரு. அவ்வளவுதானே அவருக்கு அறிவு இருக்கு. நீங்க அவரை போய் அண்ணாமலையோட ஒப்பிடுறீங்க. அண்ணாமலைக்கு போட்டிங்கிறீங்க, அது உதயநிதிக்கு போட்டியா இருக்கலாம். உதயநிதிக்கு 50 வயசு ஆகுது, விஜய்க்கு என்ன வயசு ஆகுன்னு தெரியல, உதயநிதிக்கு போட்டியா இருக்கலாம். ஆமா, அது அந்த ஏஜ் கேட்டகரி கூட அங்கதான் ஒத்து போகும். ஆனா அண்ணாமலைக்கு 39 வயசு தான் ஆகுது. அண்ணாமலை ஐபிஎஸோட அந்த ஏஜ் கேட்டகரி கூட ஒத்து போகாது. அதனால விஜய் அண்ணாமலைக்கு போட்டி அல்ல. அதாவது தெளிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், துணிச்சல் இருக்கணும், அரசியல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு படித்த இளைஞர்களை கவரக்கூடியவரா அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கிறாரு. ரசிகர்களை கவர்றவர் இல்ல அண்ணாமலை ஐபிஎஸ், படித்த இளைஞர்களை கவர்றவர். படித்த இளைஞர்களை கவரக்கூடிய வகையில அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கிறாரு. அதுக்கும் நீங்க விஜய்க்கும் ஒப்பீடு பண்றது சரியில்லை.